வணக்கம். ஓஹெச் பார்வையில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் காந்தி டாக்ஸ். இதை இயக்கியவர் மராத்தி பட இயக்குனரான கிஷோர் பாண்டுரங் பெலேக்கர் அப்படிங்கிற இயக்குனர். இது மராத்தி மொழியில எடுக்கப்பட்ட படம். ஆனா 5 மொழிகள்ல வெளிவருது. தமிழ், ஹிந்தி, மராத்தி, தெலுங்கு, மலையாளம். இப்ப இந்த காந்தி டாக்ஸ் அப்படின்னோடனே அது ஏதோ ஒரு கட்டுரைக்கான தலைப்போ ஒரு நூலுக்கான தலைப்போ அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது. காந்தி டாக்ஸ்னா என்னன்னா பணம். நம்மளுடைய ரூபாய் நோட்டில் காந்தியோட படம் இருக்கு. இப்போ காந்தி கணக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த காந்தி படம் இருக்கிறதுனால காந்தி டாக்ஸ், பணம் பேசுகிறதுன்னு சொல்லிக்கலாம், காந்தி பேசுகிறார் எப்படின்னு நம்ம தலைப்பு வச்சுக்கலாம். இந்த படம் இந்த படம் முழுவதும் மௌன படமா எடுத்திருக்காங்க. எந்த கேரக்டருமே பேச மாட்டாங்க. படம் முழுவதும் ஒரு மௌன படம். இதை இன்னொரு இதுல வகையில சொன்னா ஊமை படம் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் தமிழ் சினிமாவில் 1931 காளிதாஸுங்கிற படம் தான் பேசும் படம், முதல் பேசும் படம். அதே மாதிரி பாலிவுட்ல ஆலம் ஆரா அப்படிங்கிற படம், அதுவும் 1931 வெளிவந்த படம். நம்ம இந்திய சினிமா பேச ஆரம்பிச்சு ஒரு 90 ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டு இந்த 2026 பேசாத படத்தை எடுத்திருக்காரு காந்தி டாக்ஸ்ங்கிற அந்த கிஷோர் பாண்டுரங் பெலேக்கருங்கிற இயக்குனர். அந்த படத்துல 2 கேரக்டர்கள். விஜய் சேதுபதி ஒரு ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர். அம்மா உடம்பு முடியாம இருக்கிறாங்க, அவருக்கு வேலை வாய்ப்பு இல்லை, ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம், சாப்பாடு அன்றாட கொடுக்குறவருக்கு இன்னமும் கிடையாது சாப்பாடு அடுத்து அப்படின்னு அவர் ஒரு சீட்ல எழுதி வச்சுட்டு போயிடுறாரு. அந்த டிஃபன் பாக்ஸ்ல இவர் எழுதி வைக்கிறாரு, நாளைக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. அடுத்த நாள் பணம் கொடுக்காததுனால இன்னும் சாப்பாடே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு இது. எதிர்த்த வீட்டில் வசிக்கிறவங்க அதிதி ராவ், அவங்களோட ஒரு காதல் ஏற்படுது. அவங்க கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. என்னன்னா இந்த பின்னணியே அழகா இருக்கு. அந்த ஒரு ரொம்ப ஏழை எளிய அந்த ஒரு பகுதியை காட்டுறாங்க பாம்பேல. அவ்வளவு அழகான ஒரு ஒளிப்பதிவுல பாம்பேவே ஒரு ஆன்மாவை எடுத்தது மாதிரி இருக்கு. இன்னொரு கேரக்டர் அரவிந்த் சாமி, போஸ்மேன்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம், பல மாடி கட்டடங்களை கட்டித்தருகிற அதுக்கு சொந்தமான நிறுவனம். அவர் ஒரு பிரச்சனையில அவர் இந்த 2 பேருக்குமே ஒன்னா ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா 2 பேருமே பணத்தால வாழ்க்கை இழக்கப்படுறாங்க. இவரு வேலை வாய்ப்புக்காக போகும்போது அந்த அதிகாரி 50,000 ரூபாய் கொடுத்தாதான் வேலைங்கிறாரு. இவர்கிட்ட பணம் இல்லை, வேலை இழக்கிறார். வேலை இல்லாம அப்படியே ஒரு வெறுமையில திரும்புறாரு. பணம் தான் ரொம்ப முக்கியங்கிற ஒரு காலகட்டத்துக்கு அவர் மனசுல நினைக்கிறாரு. அதே போல அரவிந்த் சாமி ஒரு தீப்பற்றி எரியுது அவருடைய பல மாடி கட்டடங்கள். அதனால பெரிய நஷ்டம் ஏற்படுது. அவர் குடும்பத்தினரும் ஏதோ ஒரு வகையில அவர் இறந்து போயிடுறாங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா எதிர்த்தரப்பு பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து நீதிபதியை விலைக்கு வாங்கி கேஸ் இவருக்கு எதிராக திருப்பிடுறாங்க. இவரோட சொத்துக்கள் பறிமுதல் பண்ணப்படுது. இந்த 2 கேரக்டரும், இந்த அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி, இவர் ஒரு ஏழ்மையான பின்னணியிலேருந்து வராரு, அரவிந்த் சாமி ஒரு கோடீஸ்வர பின்னணி. 2 பேருமே பணத்தால வாழ்க்கையை இழக்கிறாங்க. 2 பேரும் ஒரு புள்ளியில இணைகிறாங்க. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த காந்தி டாக்ஸ். இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது என்னன்னா அந்த பாம்பேயோட லைஃபை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் உச்சகட்டமான ஒரு பணக்கார வாழ்க்கை, ஒரு பக்கம் கீழே தரையில சாப்பாட்டுக்கே கஷ்டமான ஒரு வாழ்க்கை. இந்த 2யுமே ஒளிப்பதிவு அழகா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தின் பலம், இந்த படத்தையே நம்மளை ரசிக்க வைக்கிறது யாருன்னா ஏஆர் ரகுமான். அவரோட இசை அப்படியே அந்த இசை தான் நம்ம படத்துக்குள்ள அழைச்சிட்டு போகுது. அப்படியே அவர் ஒரு காட்சி தொடங்கும் போதே இசை அப்படியே நம்மளை பறக்க வைக்குது. என்னன்னா இந்த படத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு மௌன படமா எடுத்தது மாதிரி தெரியுது. இதுல வசனங்களே வச்சிருக்கலாம்னு தோணுது. வசனம் வச்சிருந்தா இன்னும் எக்ஸலண்டான ஒரு படமா இது மாறி இருக்கும். இன்னும் ரசனைக்கு இன்னும் கூடுதல் ரசனையை இந்த படம் கொடுத்துருக்கும்னு தெரியுது. பொதுவா லைஃப்ல நமக்கு பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு வள்ளுவர் சொன்னது மாதிரி நமக்கு இந்திய அளவுல பணம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. எந்த வாழ்க்கையிலையும் சரி, நீங்க பெரிய பணக்காரனா வாழ்ந்தாலும் சரி, மிகப்பெரிய ஏழையா வாழ்ந்தாலும் சரி, சின்ன விஷயங்கள் நடத்துறதுக்கு கூட பணம் தான் தேவைப்படுது. ஆனால் அவங்க நேர்மையை தான் கடைபிடிக்கிறாங்க 2 பேருமே. ஒரு கட்டத்துல
விஜய் சேதுபதி திருட நினைக்கிறாரு. அரவிந்த் சாமி வீட்டுல போய் திருடலான்ட்டு முடிவு பண்றாரு. அப்பதான் அரவிந்த் சாமி கடைசியா அந்த வீட்டையே ஒரு ஒரு அவருடைய மது பாட்டில்கள்ல மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறார். விஜய் சேதுபதி திருட நினைக்கிறாரு. பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாரு. கட்டுக்கட்டா பணம் இருக்கு, எடுத்துட்டு வர்றாரு. ஆனா அதிதி ராவ் எதிர்க்கிறாங்க. இந்த பணம் எப்படி உனக்கு வந்ததுங்கிற மாதிரி அவங்க மௌனமான இதுல பேசுறாங்க. யாராட்ட பணத்தை அவரு அபகரிச்சாரோ அவங்கள்ட்ட எல்லாம் திருப்பி கொடுக்கிறார் விஜய் சேதுபதி. கிளைமேக்ஸ்ல பார்த்தா அவர் ஒரு தூய்மை பணியாளரா இருக்கிறார். மனிதநேயத்தை, நேர்மையை விரும்புகிற மனிதர்கள் இன்னமும் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இந்த நேர்மையாலும் மனித நேயத்தாலும் தான் இந்த உலகமே இயங்குதுங்கிறத சொல்ல வர்றதுதான் அந்த காந்தி டாக்ஸ். காந்தி பேசுகிறார், ஆனா படத்தில் மௌனப்படும். காந்தி பேசுகிறார் அப்படின்னா பணம் பேசுகிறது அப்படின்னு மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் என்று நாம் இதை சொல்லலாம். இதை என்னன்னா மௌனமா இருக்கிறதுனால நீங்க கூர்ந்து கவனிச்சாதான் இந்த படம் புரியும். ரொம்ப மிஸ் பண்ணிட முடியாது. ஒரு டயலாக் கேட்டு நம்ம படத்தை ரசிக்கிறதுக்கும் அந்த காட்சியை பார்த்து ரசிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.